வணக்கம். நீங்க சம்பாதிக்கிற காசு எதுவுமே உங்க கையில தங்கலையா? கடன் அதிகமாயிட்டே போதா? வட்டி கூட கட்ட முடியலையா? இல்ல சம்பாதிக்கிற வழி எல்லாமே பிளாக் ஆயிடுச்சா? உங்க சொத்தோ, பணமோ, நகையோ எதையாவது யார்ட்டயாவது இரவல் குடுத்தோ, அல்லது அத வச்சு ஒரு பணம் குடுத்து அதுல மாட்டிக்கிட்டீங்களா? அல்லது ஜாமீன் கேரண்டி போட்டு இன்னைக்கு அந்த கடன நீங்க கட்டுறீங்களா? உங்க பதவியவோ, உங்களோட பெயரையோ, புகழையோ யாராவது கெடுத்துட்டாங்களா? அல்லது அத அபகரிச்சுட்டாங்களா? அந்த மாதிரி சிக்கல் இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். ஜோதிடத்துல நிறைய அரிய யோகங்கள் இருக்கு. அதுல அரிதிலும் அரிதாக வரக்கூடிய ஒரு யோகம் அல்ல, 3 யோகம், முத்தான 3 யோகம் ஒரே நாள்ல வருது. அந்த யோகங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையா இருக்கலாம், வேலை இல்லாததா இருக்கலாம், இழந்த சொத்து, பதவி, பணம், சிக்க வச்ச பணம், தடைபட்ட பணம் போன்ற எல்லாத்தையுமே நம்ம திரும்பி பெறுவதற்கு அந்த யோகங்கள் பயன்படும். இதுல ஒரு யோகமே பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும், பெரிய தடையை நீக்கும், உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்துக்கே அவ்வளவு பலன்னா ஒரே நாள்ல 3 யோகம் வருது, அதுவும் 54 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப இந்த யோகம் என்னைக்கு வருது, என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்கன்னா தான் எல்லா விஷயங்களும், நுணுக்கங்களும், சில சூட்சுமங்களும் உங்களுக்கு தெளிவா புரியும். அப்ப இந்த 3 யோகம் என்ன செய்யும்? எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்க உதவும். வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும். உங்க பணம் சிக்கி இருக்கா? அதை நீங்க மீட்டுக்கலாம். உங்க பதவியவோ, உங்கள் பெயரையோ இழந்துட்டீங்க, உங்களை நயவஞ்சகமா, உங்களை சூழ்ச்சி வலையில யாராவது சிக்க வச்சுட்டாங்களா? நீங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயாவது போய் லாக் ஆயிடுச்சா? அது ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், பிரைவேட் பினான்ஸ், பிரைவேட் சீட், எதுல போய் உங்க பணமோ, சொத்தோ, விலை உயர்ந்த பொருளையோ நீங்க முடக்கி வச்சிருக்கீங்களோ அதை எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பை இந்த முத்தான 3 யோகங்கள் தரும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், மனித குலத்திற்கு மகத்தான ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை தருவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு இது. இந்த அற்புதமான நாள்ல தான் குபேரன் தான் இழந்த சொத்துக்களையும், நகைகளையும், பணத்தையும், வைர வைடூரியங்களையும் மகாலட்சுமியிடம் தவம் இருந்து இந்த 3 யோகங்கள் வர நாள்ல தான் அவர் திரும்ப பெற்றார். அப்ப குபேரனுக்கு அனுகிரகம் செய்த தாய் மகாலட்சுமி நம்மளுடைய கடனையும், கஷ்டத்தையும், வேதனையும், சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் இந்த யோகத்தை 54 வருடத்திற்கு பிறகு அரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்காங்க. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள் நம்மளுடைய சிக்கல்களை பரிபூரணமாக நிவர்த்தி செய்யும். இருந்த இடம் தெரியாமல் அந்த சிக்கல்களை அழித்துவிடும். எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம பார்க்காம விட்டிருந்தாலும் சரி, லக்ஷ்மி கிட்ட தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் இருக்கு. அப்ப லக்ஷ்மி கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான முத்தான 3 யோகங்கள் ஒரே நாள்ல வரும். இந்த நாளை பற்றிய முழு தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வீடியோ யூடியூப்ல வந்தாலும் இந்த வீடியோவை கடவுள் நீங்க பார்க்கும்படி செய்யறாருனாலே உங்களோட கடனையும், உங்கள் பண சிக்கலையும், உங்களுடைய வேதனையும், அவமானத்தையும், நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெறுவதற்கு கடவுளின் கடைக்கண் பார்வை உங்கள் மீது படப்போகுதுன்னு அர்த்தம். கடவுள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க முடிவு செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். காரண காரியம் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல கடவுள் எதையுமே நிகழ்த்துறது இல்லை. யாருக்கு கடன் இல்லைங்க, யாருக்கு கஷ்டம் வரல? நம்மளோட தசாபுத்தி நல்லா இல்லாம இருக்கும்போதோ, ஏழரச்சனையோ, அஷ்டமச்சனினால, பாதிப்புனால, ஏதோ ஒரு கூடா நட்புனால அல்லது மற்றவங்களை நம்புறதுனால நமக்கு ஏதாவது ஒரு கடனோ, சிக்கலோ, ஏமாற்றமோ வந்திருக்கும். ஆனா கடவுள் நம்ம வேதனையை தீர்க்கிறதுக்கு தான், அந்த சிக்கலை தீர்க்கிறது தான் இந்த யோகத்தை தந்திருக்காரு. இந்த யோக நாள்ல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட நம்ம யோசிக்கலாம். வெறும் ஒரு தேங்காய் வழிபாடு உங்க வாழ்க்கையை மாத்த போகுது, ஒரு சிக்கலை தீர்க்க போகுது. அப்ப இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்யணும், என்னைக்கு செய்யணும், எங்க செய்யணுங்கிறதா ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டீடைல் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி எந்த அரிய வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம சேனல்ல போட்டாலும் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே சோசியல் மீடியாவில், ட்விட்டரா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இல்ல வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலயுமே நீங்க தவறாம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களை போல பல நபர்கள் கடனாலும், பல வேதனைகளாலும், துன்பத்தாலும், கண்ணீராலும் அவதிப்படுறாங்க. அப்ப மற்றவர்களோட சிக்கலை சரி செய்யறதுக்கு நாம உதவியா இருந்தா கண்டிப்பாக நம்மளோட சிக்கல் தீர்வதற்கு கடவுள் எளிமையாக அருள் புரிவார். பணம் சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட, பதவி சம்பந்தப்பட்ட, புகழ் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை சரியாகணும்னாலும் கடவுள்ல தாய் மகாலட்சுமியை வழிபாடு செய்யறது தான் அதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். குபேரனை தான் இழந்த சொத்தை மகாலட்சுமியிடமிருந்து தான் பெறுகிறார். அப்ப நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தரக்கூடிய லட்சுமியிடம் தான் எல்லா விதமான ஆசைகளையும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நம்ம கேட்கணும். அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட முக்கியமான கோரிக்கை, இன்னைக்கு எனக்கு இந்த
பிரச்சனை சரியானா போதும், இதுதான் என்னை நிம்மதியா வாழ விடாம தடுக்குது. பணம் கொடுத்தது அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணம், சொத்து எதுவா இருந்தாலும் சரி, அதை கமெண்ட்ல பதிவிட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு மகாலட்சுமியை இப்பவே மனதார நீங்க வழிபாடு செய்யற விதமா ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்ட்ல பதிவிடுங்கள். கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை, உங்களோட கஷ்டம் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு உறுதியாக தீருங்கிற நம்பிக்கையே ஏற்பட்டுவிடும். இந்த வீடியோல 12 ராசியில உங்க ராசிக்கு தான் இந்த யோகம் அதிகப்படியான பலனை தரப்போகுது, அற்புதமான பலனை தரப்போகுது, உடனடியான பலன் உறுதியாக கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும் நேரம் பாக்கியம் நிறைந்த நேரம், கடவுளின் அனுகிரகம் நிறைந்த நேரம். அப்படிப்பட்ட உங்களுக்கான பலன்களை தான் நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். மகர ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் நாள், சிக்கலையும் வேதனையும் அவமானத்தையும் தீர்க்கும் நாளை பத்தி தான் நாம இதுல பார்க்க போறோம். அந்த நாள்ல வரக்கூடிய யோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப ராசியில் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது, மிதுன ராசியில் குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து தன்னுடைய சக்தி மிகுந்த யோக பார்வையால் இந்த செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. 2வது யோகம், மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும் குருவோடு சந்திரன் இணைவு பெறுவதால் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இது 2வது யோகம். 3வது யோகம் அப்படின்னா, குருவின் வீடான தனுசுக்கும் மீனத்திற்கும் 4, 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானம் தான் மிதுன ராசி. அப்ப கேந்திர ஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைவு பெற்றால் அது விசேஷ சக்தி வாய்ந்த கெஜகேசரி யோகம். இந்த கெஜகேசரி யோகம் என்பது பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்காவது இருந்துட்டா அவர்கள்தான் நம்பர் 1 தொழிலதிபர், நம்பர் 1 அரசியல்வாதிகள், அவர்கள்தான் கலைத்துறையில மிக பிரபலமான நபர்கள், விஐபி, விவிஐபி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எக்ஸ்போர்ட்டர்ஸ், பிசினஸ்மேன், இந்த மாதிரியான அந்தஸ்தில் இருக்கிற எல்லாருக்குமே கெஜகேசரி யோகம் கண்டிப்பாக பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த யோகமும் 3ம் சேர்ந்து ஒரே நாள்ல வருது. இது மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமையில வருது. வியாழன் அப்படின்னாலே குரு ஆதிக்கம் பெற்ற நாள். இந்த குரு அப்படிங்கிறவர் தான் நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகம். பணத்தை, தங்கத்தை, மஞ்சளை, விஐபிகளின் அறிமுகத்தை, நல்ல பண்புகளை, கட்டுக்கட்டான பணத்தை, பண குவியலை, பண மூட்டையை எல்லாம் குறிக்கக்கூடியவர், ஒருவருக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். 12 ராசிக்குமே தனகாரகன் குரு. அப்ப தனகாரகன் தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் உங்களோட ராசிக்கு 11ஆம் அதிபதி. செவ்வாய் உங்களோட ராசிக்கு 11ஆம் அதிபதி. அப்ப செவ்வாய் தான் உங்களோட லாபத்தையும் ஆசையையும் உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடியவர். அப்படிப்பட்ட லாபத்தையும் ஆசையும் நிறைவேற்றக்கூடிய செவ்வாய்க்கு குருவின் பார்வை கிடைக்குது. அப்ப குரு எல்லா விதத்திலும் சுபகிரகம். ஒருவரோட ஜாதகத்துல குரு ஸ்ட்ராங்கா இருந்தா 65% சக்சஸ் அந்த ஒரு கிரகம் கொடுத்துரும். மீதி 40% தான் 8 கிரகம் கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த, வலிமை வாய்ந்த இந்த யோகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 2ஆம் இடம் தனஸ்தானம். பண சிக்கல் சரியாகும். பாக்கெட்ல பணம் இல்லையா, பணம் புழங்கும். இந்த கிரக அமைப்பை ஆக்டிவேட் செய்யறவங்களுக்கு தான் கட்டுக்கட்டாக பணத்தை புழங்கும் பாக்கியம் கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை கூட ரொம்ப எளிமையாக தீர்க்க முடியும். அப்ப பண வரவில் இருந்த சிக்கல், குடும்பஸ்தானம், குடும்பத்தில் இருந்த சிக்கல், குடும்ப உறுப்பினரோடு இருந்த கருத்து வேறுபாடு, நீங்க பேசுனதுனால நீங்க சொன்ன வார்த்தை மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு திருச்சி போய் பேசுனது, அல்லது அதை பெருசா ஊதி பெருசாக்கி உங்களை நைய வஞ்சகமா ஒரு பதவியிலிருந்து நீக்கினது, உங்களை ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை கிடைக்க விடாம தடுத்தது, உங்களுக்கு வர வேண்டிய யோகங்களை தடுத்தது, உங்களை வாழ்க்கையில சிக்க வச்சது, இதிலிருந்தெல்லாம் வெளியில் வருவதற்கு இந்த மார்ச் 26ஆம் தேதி நான் சொல்லக்கூடிய எளிய வழிபாடு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி செய்ய வேண்டிய எந்த பரிகாரமும் இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ரொம்ப பிடிச்ச பரிகாரம் கடவுளுக்கு. மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி. அப்ப உங்களோட பண சிக்கல், சொத்து சிக்கல், பொருளாதார சிக்கல், பதவி சிக்கல், அல்லது உங்கள் பெயர் கெட்டு போயிடுச்சுன்னா இதை சரி செய்யறதுக்கு இந்த நாள் உதவும். உங்களோட எப்பேற்பட்ட சிக்கலையும், இடியாப்ப சிக்கலையும் எளிமையாக தீர்க்கும் ஒரு அற்புதம் வாய்ந்த நாள். லக்ஷ்மி பரிபூரணமாக அனுக்கிரகம் செய்யும் நாள். குபேரன் இழந்ததை பெற்ற இந்த நாள்
தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தாய் மகாலட்சுமி தயாரா இருக்காங்க. அப்ப இந்த நாள் உங்களுக்கு யோகத்தை தரும். உங்கள் அவமானம், உங்கள் வேதனை, உங்களை துன்புறுத்தியவர்கள், உங்களை நயவஞ்சகமாக ஏமாற்றியவர்கள், சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்தவர்கள், ஜாமீன் கேரண்டி போட வைத்து உங்களை இன்னைக்கு கடுமையான துன்பத்துக்கு ஆளாக்கியவர்கள் எல்லோரோட சூழ்ச்சி வலையையும் கடவுள் உடைத்தெரிப்பார், தகர்த்தெறிவார். உங்களுக்கான நியாயத்தை கடவுள் வழங்குவார். எத்தனையோ தானம் தர்மம் செய்த, பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்த மகர ராசி மகர லக்னக்காரர்கள் கடந்த 7.5 சனியால் பல சிக்கல்கள்ல இருந்திருப்பீங்க. ஆனா அந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்க போகுது. வசந்தம் உங்க வாழ்க்கையில் வீச போகுது. அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆனந்தம் உங்கள் வாழ்க்கையில் தாண்டவம் ஆட போகுது அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்தால் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது வெற்றி அடையலாம். அப்ப இந்த மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன செய்யணும்? அஷ்ட ஐஸ்வர்யமும் 16 செல்வத்தையும் தன்னுள் வைத்திருக்கும் மகாலட்சுமி ஆலயத்துல லக்ஷ்மி குபேர யோகத்தை நீங்க ஆக்டிவேட் செய்யறதுக்கு அன்று காலை நடைபெறும் லக்ஷ்மி குபேர யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த யாகம் காலை 9:30 மணிக்கு தொடங்குது. லக்ஷ்மி குபேர யாகத்தை எங்க நடத்துறது சக்தி வாய்ந்தது? லக்ஷ்மியின் ஆலயத்துல நடத்துறது சக்தி வாய்ந்தது. இந்த லக்ஷ்மியின் ஆலயம் எங்கே இருந்தாலும் நீங்க கலந்துக்கலாம். இந்த யாகத்தை பெரிய அளவுல விசேஷ ஏற்பாடோடு சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல தான் அன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல கலந்து கொண்டு உங்கள் கைகளாலேயே கலசத்தை சுமந்து லக்ஷ்மிக்கு அபிஷேகம் செய்ய கொடுங்கள். அந்த வாய்ப்பும் வழங்கப்படும். யாகத்தில் முழுமையாக நீங்கள் பங்கு பெறலாம். இந்த யாகம் முடிந்த பிறகு, அபிஷேகம் முடிந்த பிறகு தீபாராதனை செய்யும் பொழுது 8 தேங்காய் உடைத்து தீபம் போடுவது விசேஷம். தேங்காய் தீபம் என்பது லக்ஷ்மிக்கு மிக மிக பிடித்தது. லக்ஷ்மியின் எந்தவித யோகத்தை ஆக்டிவேட் செய்யணும்னாலும் உங்க ஊர்லயோ பக்கத்து ஊர்லயோ எங்க லக்ஷ்மி கோவில் இருந்தாலும் தீபம் போடுங்க. ஒருவேளை இந்த யாகத்துக்கு மார்ச் 26 வர முடியலனா உங்க ஊர்ல இருக்கிற லக்ஷ்மி கோவில்ல மதியம் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள தேங்காய் தீபம் போடுங்க. 8 தேங்காய் உடைத்து அந்த 16 மூடியில நெய் விட்டு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. 3 விஷயம் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு, லக்ஷ்மியின் ஆலயத்துல போடணும், வேறு எந்த ஆலயத்திலும் போடக்கூடாது. 2வது, நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மணியிலிருந்து 3 மணியா இருக்கணும். 3வது, 8 தேங்காயை உடைச்சு அதுல நெய் விட்டு திரி போட்டு தீபம் போடணும். உங்களுக்கு இந்த யோகம் உடனடியா ஆக்டிவேட் ஆகணும். எனக்கு அனைத்து பலன்களும் அப்படியே கிடைக்கணும், என்னோட சிக்கல் என்னோட வேதனை ரொம்ப அதிகம் அப்படின்னா அவங்க இந்த லக்ஷ்மி குபேர யாகத்துல கலந்துக்குங்க. இந்த யாகத்துல கலந்துக்க வரக்கூடியவர்கள் உங்களோட ஜாதகத்தையும் கையோட எடுத்துட்டு வாங்க. ஹோமத்திலையும் கருவறையிலையும் வச்சு விசேஷ தோஷ நிவர்த்தி பூஜையும் செஞ்சு ஜாதகம் அப்பவே உங்க கையில வழங்கப்படும். இதுல கலந்துக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி குபேர யோகத்தை ஆக்டிவேட் செய்யும் விதமாக விசேஷ எந்திரமும் வழங்கப்படும். தேங்காய் தீபம் மட்டும் போடுறதுக்கும் வரலாம். அவங்க 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள தேங்காய் தீபம் போடுற மாதிரி நீங்க வந்து கலந்துக்குங்க. அதுக்கு நீங்க முன்பதிவு செய்ய வேண்டாம். ஆனா இந்த லக்ஷ்மி குபேர யாகத்துல கலந்துக்கணும். உங்க ஜாதகத்தை வந்து யாகத்திலையும் கருவறையிலையும் வைக்கணும். அதே மாதிரி இந்த லக்ஷ்மி குபேர எந்திரத்தையும் பெறணும்னா நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அங்க ஹோம குண்டத்தை சுத்தி அமர வைக்கிறதுக்கு இடவசதி இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் ஆலய நிர்வாகம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலத்துல இருந்து சென்னை நோக்கி போகும்போது அந்த தேசிய நெடுஞ்சாலையில தான் 60 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இதே நீங்க சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம், நெய்வேலி, சிதம்பரம் இங்கிருந்து எல்லாம் வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் போகும்போது 25வது கிலோமீட்டர்ல தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயத்துல லக்ஷ்மி குபேர யாகத்தை செய்யும் பொழுது கடனா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், பெயரா இருக்கலாம், புகழா இருக்கலாம், நகையா இருக்கலாம், எல்லா பிரச்சனையும் நீங்கிவிடும். உங்களை ஏமாத்தினவங்க கூட மனம் திருந்தி உங்களுக்கான பணத்தை, உங்களுக்கான சொத்தை நியாயமாக திருப்பி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த யாகம் ஏற்படுத்தி தரும். மகாலட்சுமி அவர்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு ஒரு வங்கியில கடன் கிடைக்கலையா? கண்டிப்பாக கிடைக்கும். கடனை கட்ட முடியலையா? அதற்கான வாய்ப்பையும் அதற்கான சோர்ஸையும் நிச்சயமாக இந்த யோக நாள் ஏற்படுத்தி தரும். இந்த மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்காகவும் இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதற்காகவும் நானும் நேரில் அன்னைக்கு தினம் ஆலயத்துக்கு வர முடிவு செஞ்சிருக்கேன். அப்ப நம்ம எல்லோருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையின் வழியாக லக்ஷ்மி குபேர யோகத்தை ஆக்டிவேட் செய்யலாம். இந்து மதத்தில், இந்து வழிபாட்டில் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னா அது
கூட்டு பிரார்த்தனை. அப்ப எல்லோரும் சேர்ந்து லட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது எல்லா விதமான யோகங்களும் நம்ம வாழ்க்கையில் பரிபூரணமாக கிடைக்கும். அப்ப கண்டிப்பாக இந்த நாளில் முன்பதிவு செய்துட்டு வந்து கலந்து கொள்ளுங்கள். தேங்காய் தீபம் போடுவதற்கு முன்பதிவு தேவையில்லை. ஆலயத்துக்கு எப்படி வரணும், என்ன லொகேஷன்ங்கிற தகவலுக்கு மட்டும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. யாகத்தில் கலந்து கொள்ள நேரில் வருவது அவசியம். வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கவங்க மட்டும் உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு நீங்க கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் கருவறையிலையும் வச்சு தோஷ நிவர்த்தி பூஜை செய்து உங்க பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் செய்து இந்த பிரிண்ட் பண்ண ஜாதகத்தையும் ஹோம பிரசாதத்தையும் கொரியர்ல உங்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அன்றைய தினம் நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.